ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ். இப்போ உங்ககிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் 10 டிஃப்ரெண்ட்டான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர், அதாவது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ்ன்றது ஒரு ஸ்கீமுக்கு நீங்க இப்போ 5 இயர்ஸ் ஆப் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க 3 வருஷத்துலயே எடுக்கணும்னு நினைப்பீங்க. சோ அந்த 3 வருஷத்துக்குள்ளே எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பெனால்டி மாதிரி லெவி பண்ணிட்டு தான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து உங்க எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போகும். ஃபார் an எக்ஸாம்பிள் டைம் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல. இது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ப்ரீமெச்சூர் க்ளோஷரே பண்ண முடியும். 6 மாசத்துக்கு அப்புறமேலே ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எலிஜிபிளே. இல்ல அப்படின்னா ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2% டிடக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இப்ப 5 இயர்ஸ் டிடி போடுறீங்கன்னா நீங்க இப்போ வந்திருக்க ரீசன் நார்ம்ஸ் படி உங்களால க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனா 5 இயர் டிடி போட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. ரெக்கரிங் டெபாசிட்ன்றது நீங்க ஒரு தொகையை 5 வருஷம் அதே அமௌண்ட்டை 5 வருஷம் மாசம் மாசம் கட்டிட்டே வருவீங்க. ஸோ அதுதான் ரெக்கரிங் டெபாசிட். இது பார்த்தீங்கன்னா 3 வருஷம்க்கு அப்புறம் தான் நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோஷரே பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல எந்த ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடையாது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப், இது ஆண் பெண் எந்த வயசு இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் யார் வேணாலும் இந்த வெரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்க 15 இயர்ஸ் நீங்க பே பண்ணிட்டே வருவீங்க. வருஷத்துக்கு மினிமம் 500 rupees பே பண்ணாலே போதும். இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் 1.5 lakhs தான் நீங்க பே பண்ணவும் முடியும். 15 இயர்ஸ் பே பண்ணுவீங்க. 15 இயர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுடைய எஸ்பி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே நீங்க ப்ரீ மெச்சூரா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால க்ளோஸ் பண்ணவே முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணா 1% டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இது ட்ரிபிள் எக்ஸம்ஷன் உண்டு. அதாவது நீங்க பிரின்சிபலும் டாக்ஸ் எக்ஸம்ஷன், இன்ட்ரெஸ்டும் டாக்ஸ் எக்ஸம்ஷன், மெச்சூரிட்டியும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. மந்த்லி இன்கம் ஸ்கீம், இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பல்கா ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு மாசம் மாசம் வட்டி வர்றதுக்காக மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு ஒரு லேண்ட் புடிச்சு போச்சு, அந்த லேண்டை வாங்கணும். ஓகே, எம்ஐஎஸ்ல ஒரு 8 லட்சம் போட்டிருக்கோம்ப்பா, அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த லேண்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் 1 இயர் முடிச்சிருந்தாதான் அந்த எம்ஐஎஸ் க்ளோஸே பண்ண முடியும். நீங்க இப்போ 1ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா 2% டிடக்ட் பண்ணுவாங்க. 3 to 5 இயர்ஸ்னா 1% டிடக்ட் பண்ணிப்பாங்க. இதுலயும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எந்த ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்ஸ், இது பெண்களுக்கான சேமிப்பு திட்டம். உங்க வீட்லயோ உங்க பக்கத்து வீட்லயோ 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல அவுட் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா இது வருஷத்துக்கே மினிமம் 250 ரூபாய் பே பண்ணாலே போதும். மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் நீங்க பே பண்ணலாம். இதுவும் ட்ரிபிள் எக்ஸம்ஷன் தான். ட்ரிபிள்ன்றது பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே டாக்ஸ் எக்ஸம்டட். இதை ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்றதுக்கு 2 ரீசன் வேணும். அதாவது அந்த கேர்ள் சைல்டு என்ஆர்ஐ ஆயிடணும், இல்லைன்னா அந்த கேர்ள் சைல்டு இறந்துருக்கணும். இந்த 2 ரீசன். 50% எப்ப கிளைம் பண்ணனா அவங்க மேரேஜ்க்காகவோ இல்ல ஹையர் எஜுகேஷனுக்காகவோ மட்டும்தான் 50% அவங்க எடுக்க முடியும். இப்போ ஒரு பெண் குழந்தை 8 வயசுல ஓபன் பண்றாங்கன்னா 8 வயசுல என்னைக்கு ஓபன் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து 15 வருஷம் பே பண்ணுவாங்க. அடுத்த 6 வருஷம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 21st இயர் தான் நீங்க இந்த ஸ்கீம்ல நீங்க மெச்சூரிட்டியை கிளைம் பண்ண முடியும். இப்போ நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல என்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3 போட்டோ எடுத்துட்டு போனீங்கனாலே பக்கத்துல இருக்க பிரான்ச் போஸ்ட் ஆபீஸோ சப் போஸ்ட் ஆபீஸோ எங்கனாலும் ஹெட் போஸ்ட் ஆபீஸோ நீங்க ஈஸியா உங்க அக்கௌண்ட்டை தொடங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா குட்டி குட்டி இன்சைட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்புறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம அடுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.